வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 100. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கான ஃபுல் கீ ஆன்சரை வந்து இதில் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு என்ன கரெக்டான ஆன்சர் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிடுங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் 1 மார்க் வந்து ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிலோ. ஸோ செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி எனர்ஜெட்டிக்ஸ், ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் பி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி, செவன்த்துக்கு டியர் ஆப்ஷன் சி, நெக்ஸ்ட்டு எயித்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன் சி, நைன்த்துக்கு வந்து பிபிடின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. வெல் 10க்கு பார்க்கலாம். 10க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் டி பேர்ன் ஆப். 11க்கு ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ பாஸ். 12க்கு ஆப்ஷன் பி இன்டூ. 13க்கு ஆப்ஷன் ஏ வுட் ஆப். ஸோ இந்த 1 மார்க்கில் ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு 1 மார்க்கில் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து 14க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். 14க்கு வந்து ஆப்ஷன் சி தோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் கீயை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கீயை எல்லாம் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கீ ஆன்சரை பேஸ் பண்ணி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மார்க் லாட்டன் வந்து கொடுப்பாங்க. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நிறைய அப்டேட் 1 by 1 கொடுக்குறேன். அந்த அப்டேட்லாம் ஒன்றா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஃபுல் ஆன்சர் கீ. அதே மாதிரி எப்படி வந்து மார்க் கொடுக்கணும்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு டிஜியோட கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் கீ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.